நாம் அன்றாடம் பயன்படுத்தும் கரன்சி நோட்டுகளுக்கு மதிப்பு மட்டுமல்ல, வரலாறும் உண்டு. உதாரணமாக, ஒவ்வொரு நாட்டின் கரன்சி நோட்டிலும் அந்நாட்டுக்காக போராடிய பிரபலங்களின் படங்கள் உள்ளன. அதேபோல நம் நாட்டு கரன்சி நோட்டில் காந்தியின் புகைப்படம் இருக்கும். ஆனால் காந்தியின் உருவம் இல்லாத கரன்சி நோட்டுகள் இந்தியாவில் புழக்கத்தில் இருந்ததை பலரும் பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த தொகுப்பில் அது குறித்து பார்க்கலாம். உண்மையில் காந்தியின் உருவப்படம் இந்திய கரன்சி நோட்டுகளில் கடந்த 55 ஆண்டுகளாக அச்சிடப்பட்டு வருகிறது. அதற்கு முன் யாருடைய படங்கள் அச்சிடப்பட்டன? விவரம் தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் முதல் ரூபாய் நோட்டு நவம்பர் 30, 1917 அன்று அச்சிடப்பட்டது. அதில் 5ஆம் ஜார்ஜ் மன்னரின் உருவப்படம் இருந்தது. இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தபோது முதல் ரூபாய் நோட்டு வெளியிடப்பட்டது. நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு 5ஆம் ஜார்ஜ் மன்னரின் உருவம் பொறித்த கரன்சி நோட்டுகள் ரத்து செய்யப்பட்டன. இவற்றுக்கு பதிலாக அசோக தூண் கொண்ட குறிப்புகள் வெளியிடப்பட்டன. சொந்த நாணயங்கள் 1917 முதல் 1918 வரை ஹைதராபாத், நிஜாம் போன்ற சமஸ்தானங்கள் தங்கள் சொந்த நாணயங்களை அச்சிட்டு வெளியிட அனுமதிக்கப்பட்டன. கட்ச் மற்றும் மோர்வி மாநிலங்களும் தங்கள் சொந்த நாணயத்தை வெளியிட்டன. இந்திய ரிசர்வ் வங்கி RBI 1935 நிறுவப்பட்டது. இதற்கு முன், சுதந்திரத்திற்கு முன்பு இந்திய ரிசர்வ் வங்கி பிரிட்டன் மன்னர் ஜார்ஜ் படத்தை இந்தியாவில் உள்ள அனைத்து மதங்களின் முத்திரையையும் பதித்து வந்தது. கோவாவில் போர்த்துகீசிய நாணயம் ஜனவரி 1, 2002 ஐரோப்பிய நாடுகளில் யூரோ நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டது. போர்த்துகீசிய மொழியிலும் இதே போன்ற நாணயம் நடைமுறைக்கு வந்துள்ளது. மே 22, 1911 முதல் அதுவரை போர்த்துகீசிய எஸ்குடோவின் நாணயமாக இருந்தது. இது போர்ச்சுகல் மன்னர் 2ஆம் ஜான் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. கோவா 1510 முதல் 1961 வரை இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் போர்த்துகீசிய காலனியாக இருந்தது. அதனால்தான் கோவாவிலும் அதே நாணயம் புழக்கத்தில் இருந்தது. இந்த எஸ்குடோ நாணயத்தில் 2ஆம் ஜான் மன்னரின் உருவப்படம் இருந்தது. புதுச்சேரியில் பிரான்சின் நாணயம் புதுச்சேரி 1954 வரை பிரெஞ்சு காலனியாக இருந்தது. அதன் கரன்சி நோட்டுகளில் பிரான்ஸ் மன்னரின் உருவம் இருந்தது. 1962 ஆகஸ்ட் 16 அன்று புதுச்சேரி விடுதலை பெற்றது. 1964க்கு பிறகு இந்திய நோட்டுகள் அங்கு புழக்கத்தில் விட ஆரம்பித்தன. புதுச்சேரியில் பிரெஞ்சு அரசு வெளியிட்ட கரன்சி ரூபாய் என்றும் அழைக்கப்பட்டது. கரன்சி நோட்டுகளில் காந்தி படம், அதுவரை அச்சிடப்பட்ட அனைத்து ரூபாய் நோட்டுகளுக்கும் பதிலாக காந்தியின் புகைப்படத்துடன் கூடிய நோட்டுகள் வெளியிடப்பட்டன. தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியின்படி 1946ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட காந்தியின் புகைப்படத்தின் பகுதி கரன்சி நோட்டில் அச்சிடப்பட்டுள்ளது. காந்தியின் சிரிக்கும் புகைப்படம் நல்ல வெளிப்பாடாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதன் பிறகு அனைத்து கரன்சி நோட்டுகளும் காந்தியின் படத்துடன் வெளியிடப்பட்டன.